ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் வித் மர்ஜித். நம்ம இந்த லெசனில் ஐஎல்டிஎஸ் ஸ்பீக்கிங் பார்ட் 1 கொஷன்களையும் அதில் ஆன்சரையும் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன கொஷன் உங்களுக்கு கேட்பாங்க பார்ட் 1லையும், ஸோ அதுக்கான ஆன்சர் நம்ம எப்படி கொடுக்க வேணும்னு சொல்லி சில கொஷனும் ஆன்சரும் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1 ஐஎல்டிஎஸ் பார்ட் 1 இன்டர்வியூ கொஷன். ஸோ உங்களுக்கு காமனாக இந்த ஐஎல்டிஎஸ் எக்ஸாமில் ஐஎல்டிஎஸ் ஸ்பீக்கிங்கில் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 என்று 3 பார்ட்டுகள் இருக்குது. பார்ட் 1 ஆனது உங்களுக்கு இன்டர்வியூ கொஷனாக வரும். சில கொஷன்கள் கேட்பாங்க, ஒரு 6லேருந்து 7 கொஷன் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ண வேணும். பார்ட் 2 ஆனது கியூ கார்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கார்டு தருவாங்க, அதில் ஒரு ஹெட்டிங் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ஹெட்டிங்கை பற்றி 1லிருந்து 2 நிமிஷங்கள் பேச வேணும். உங்களுக்கு 1 நிமிஷம் தருவாங்க நோட் எடுக்கிறதுக்கு. நோட் எடுத்து முடிய நீங்கள் 1லிருந்து 2 நிமிஷங்கள் அந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் பேச வேணும். ஸோ அந்த டாப்பிக்கானது சில விஷயங்களை இன்க்ளூட் பண்ணியிருக்க வேணும். ஸோ அதை கியூ கார்டில் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன விஷயங்கள் அந்த டாப்பிக் இன்க்ளூட் பண்ணிக்க வேணும்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் செய்து தான் நீங்கள் அந்த டாப்பிக்கை பற்றி பேச வேணும். பார்ட் 3 ஆனது டிஸ்கஷனாக இருக்கும். அதாவது பார்ட் 2 ஃபாலோ அப் கொஷனாக இருக்கும். நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் பார்ட் 2 பார்ட் 3 உங்களுக்கு எக்ஸாம்பிளோட விளங்கப்படுத்துகிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு விளங்கும். பார்ட் 3 ஆனது டிஸ்கஷனாக இருக்கும், ஃபாலோ அப் கொஷனாக இருக்கும். பார்ட் 2 ஸ்பீக்கிங் பார்ட் 2 ஃபாலோ அப் கொஷனாகத்தான் பார்ட் 3 இருக்கும். அதாவது ஸோ உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போ பார்ட் 2ல் அதாவது இப்படி பார்ட் 2ல் ஒரு கொஷன் உங்களுக்கு வருதுன்னு சொன்னால், இந்த கியூ கார்டில் அந்த கொஷன் என்னென்னு சொன்னால் தமிழில் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜ் ஆனது இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜாக எதிர்காலத்தில் மாறக்கூடிய லாங்குவேஜ் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கொஷன் கியூ கார்டில் தாராங்கன்னு சொன்னால், இப்போ அதாவது பார்ட் 3ல் உங்களுக்கு அதில் ஃபாலோ அப் கொஷன் என்ன வரும்னு சொன்னால், ஏன் மக்கள் புதிய லாங்குவேஜை கற்கிறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு அந்த ஃபாலோ அப் கொஷனாக பார்ட் 3ல் வரும். ஸோ நீங்கள் இது டிஸ்கஸ் பண்ண வேணும். ஸோ இந்த கொஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன்டா ஒரு 4 to 5 லைனில் நீங்கள் அதை கொடுக்க வேணும் ஆன்சர். ஸோ இதுகளை உள்ளடக்கி தான் இந்த பார்ட் 3 வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஐஎல்டிஎஸில் வார பார்ட் 1ல் வார சில ப்ராக்டிஸ் கொஷனை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் எப்படி அந்த ஆன்சர் பண்ணுற விதத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி பார்ட் 1க்கு ஆன்சர் பண்ணணுமன்ற விதத்தையும், பார்ட் 1ல் சில கொஷன்களையும் அதுக்கு ஆன்சரை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது ஐஎல்டிஎஸில் ரொம்பவுமே ஈஸியான செக்ஷன் எதுன்னு சொன்னால் இந்த பார்ட் 1 தான். அதாவது நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கூடிய கொஷனாக தான் இந்த பார்ட்டில் இன்டர்வியூ கொஷனாக தான் இருக்கும். ஸோ முதலாவது நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனதுக்கு பிறகு நீங்கள் நர்வஸாக இருக்கக்கூடாது. பதட்டப்பட்டால் உங்களுக்கு கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. மற்றது நீங்கள் இந்த பார்ட் 1 கொஷனுக்கு ஆன்சர் பண்ணும்போது எக்ஸாமினர் உங்களை பார்த்து அட்மையாக பண்ணுவார். அதாவது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எக்ஸாமினர், நீங்கள் சூப்பராக ஆன்சர் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களை பார்த்து அட்மையாக பண்ணுவார். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே ஒரு பெஸ்ட்டான இம்ப்ரெஷனாக இருக்கும். கட்டாயம் நீங்கள் பார்ட் 1 கொஷனை பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ண வேணும். என்ன சொன்னால் அதான் உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ அதை கொண்டு தான் உங்களை எக்ஸாமினர் மதிப்பிடுவார். ஸோ இந்த பார்ட் 1ல் எக்ஸாமினர் என்ன எதிர்பார்ப்பார்ன்னு சொன்னால் ப்ரொனவுன்சியேஷன் எதிர்பார்ப்பார். உங்களோட ப்ரொனவுன்சியேஷன் கிளியராக இருக்க வேணும் இந்த பார்ட் 1 கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லும் போதும். மற்றது டிரெக்டான ஆன்சர் எதிர்பார்ப்பார். ஷார்ட் ஆன்சர் இல்லை, டிரெக்டான ஆன்சர். நீங்கள் கொஷனுக்கு டிரெக்டாக பதில் சொல்ல வேணும். நீங்கள் கூட சொல்ல தேவையில்லை, ஒரு 2-3 லைன்ஸ்கள் சொன்னால் போதும் பார்ட் 1க்கு. ஸோ நீங்கள் இப்போ ஒரு பார்ட் 1 கொஷனுக்கு நீங்கள் 2 or 3 லைன்ஸோ சொல்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் முதல் 2 லைன்லையும் கிராமர் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் அதை வச்சு தான் உங்களை எக்ஸாமினர் மதிப்பிடுவார். நீங்கள் கட்டாயம் பர்ஃபெக்டாக அந்த கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் கடைசி நீங்கள் முதல் 2 லைன்ஸையாவது நீங்கள் சொல்ல வேண்டும். கொமனாக இந்த இன்டர்வியூ கொஷன்களுக்கு எப்படி நீங்கள் ஒரு 2 லைன் அல்லது 3 லைனாக நீங்கள் ஆன்சர் சொல்லுவீங்க. ஸோ அதை நீங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி நீங்கள் 3 லைன்லேயும் கூட கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் அந்த 3 லைனையும் ஆன்சராக உங்களால் கொடுக்க முடியும். அதாவது ஸ்பீக்கிங்கில் ஒரு 3 லைன் உங்களுக்கு கிராமர் மிஸ்டேக் வராமல் பேச இருந்தானே. ஸோ இந்த இன்டர்வியூ கொஷன் பார்ட் 1 ஆனது நீங்கள் ஃபேமிலியரான கொஷனாக தான் வரும். அதேமாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷனாக தான் வரும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் சொல்ல முடியும். மற்றது இந்த பார்ட் 1 கொஷன்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது
சிலாக்கள் சொல்லுவாங்க சில இன்ஸ்டியூட்டில் vocabulary முக்கியம்னு சொல்லி. நான் இல்லைன்னு சொல்ல, vocabulary முக்கியம்தான். ஆனால் நீங்கள் சிம்பிள் இங்கிலீஷில் பர்ஃபெக்டான ஆன்சர் சொன்னீங்கன்னா போதும். நீங்கள் vocabularyலாம் பற்றி நீங்கள் worry பண்ண தேவையில்லை. மற்றது இந்த பார்ட் 1ல் நீங்கள் கொஷன் ஒன்றுக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால், அதாவது காமனாக பார்ட் 1ஓ பார்ட் 2ஓ பார்ட் 3ஓ, இப்போ எக்ஸாம்பிள் ஈஸியாக இருக்கிறது தான் உங்களுக்கு நான் பார்ட் 1 சொல்கிறேன். ஸோ அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதனால் உங்களுக்கு பார்ட் 1 எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ பார்ட் 1ல் ஒரு கொஷனுக்கு ஆன்சர் சொல்ல போகிறேன்னு சொன்னால், நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மோஸ்ட்லி ஐ வேர் ஸ்போர்ட் ஷூஸ். நான் இப்போ 3 லைனில் சொல்லணும். இப்போ மோஸ்ட்லி ஐ வேர் ஷூஸ் போட்டு நான் திரும்ப கொஞ்சம் நேரம் யோசிப்பேன். திரும்ப பிகாஸ் ஐ ப்ளே கிரிக்கெட் எவ்ரி டே இந்த ஈவினிங் சொல்லி போட்டு திரும்ப ஒரு தரம் யோசிப்பேன். ஸோ இப்படி ஜோஜி நீங்கள் ஆன்சர் சொல்லக்கூடாது. அந்த 3 லைன் சொன்னால் 3 லைனையும் சொல்லி முடிக்கணும் ஆன்சராக. எப்படின்னு சொன்னால், மோஸ்ட்லி ஐ வேர் ஸ்போர்ட் ஷூஸ் பிகாஸ் ஐ ப்ளே கிரிக்கெட் எவ்ரி டே இந்த ஈவினிங். ஸோ இப்படி கண்டினியூஸாக பேசி முடிக்க வேண்டும். ஸோ இவ்வளவும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வேண்டும் நீங்கள் ஸ்பீக்கிங் எக்ஸாமில். ஸோ நம்ம இப்போ சில கொஷன்கள் பார்ப்போம். அதாவது ஸ்பீக்கிங் எக்ஸாமில் வர பார்ட் 1 கொஷன்கள் சில பார்ப்போம். அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லி ஆன்சரும் பார்ப்போம். ஸோ இந்த பார்ட் 1 ஆனது இன்டர்வியூவாக தான் நடக்கும். அதாவது இன்டர்வியூ கொஷன் தான் உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஒரு 6 to 7 கொஷன் கேட்பாங்க. 4 to 5 minutes அநேகமாக கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ இந்த லெசனில் பார்ட் 1 பற்றி பார்ப்போம். ஸோ அடுத்த லெசனில் நம்ம பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 பற்றி பார்ப்போம். அதை கம்பேர் தான் பார்ப்போம். 2 சேர்த்து பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 சேர்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு கொஷன் விளங்கும் அந்த 2 கொஷன். ஸோ இப்போ நம்ம பார்ட் 1 கொஷனை பற்றி பார்ப்போம். நிறைய கொஷன் இருக்குது. நம்ம ஒரு வீடியோலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பார்ட் 1 கொஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் யுவர் ஃபுல் நேம்னு சொல்லி எக்ஸாமினர் உங்கள்கிட்ட கொஷன் கேட்டாருன்னு சொன்னால் நீங்கள் ஆன்சர் எப்படி சொல்லுவீங்க? இப்போ நான் எப்படி ஆன்சர் சொல்லுவேன்? மர்ஜித் செல்லத்துறை, ஜஸ்ட் கால் மீ மர்ஜித். ஸோ இவ்வளோ தான் ஆன்சர் சொல்கிறது. என்ற பெயர் மர்ஜித் செல்லத்துறை. நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணலாம், நீங்கள் என்ன கூப்பிடலாம், ஜஸ்ட் மர்ஜித் கூப்பிடலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம ஆன்சர் சொல்ல வேணும் இந்த கொஷனுக்கு. நல்லா கவனிங்க, டிரெக்டான ஆன்சராக இருக்க வேணும். இந்த பார்ட் 1 ஆன்சரில் போதும். 2 or 3 லைன் நீங்கள் சொன்னால் போதும். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். கேன் ஐ see your passport or ID card இந்த எக்ஸாமில் கேட்டால் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொன்னால், ஜஸ்ட் ஆஃப் கோர்ஸ் ஹியர் இஸ் மை பாஸ்போர்ட் ப்ளீஸ் ஹேவ் அ லுக். ஸோ சொல்லி போட்டு நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட்டை அல்லது ஐடி கார்டை காட்டினீங்கன்னா சரி. இம்பார்ட்டண்ட்டாக திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். ப்ரொனவுன்சியேஷன் கட்டாயம் எதிர்பார்ப்பாங்க. அதாவது பார்ட் 1 இன்டர்வியூ கொஷனில் ப்ரொனவுன்சியேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஷின் பாருங்கள். டூ யூ ஒர்க் ஓ ஸ்டடி? உங்கள்ட்ட எக்ஸாமில் கொஷன் கேட்டால் இதுக்கு ஐ ஸ்டடி என்று சொல்லி கொடுத்தால் ஒரு ஆன்சர் வரும், ஐ ஒர்க் என்று சொல்லி கொடுத்தால் இன்னொரு ஆன்சர் வரும். ஸோ நான் 2 ஆன்சரையும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் எஸ் ஐ ஒர்க் என்று ஆன்சர் கொடுப்பீங்கன்னு சொன்னால் எப்படி சொல்லலாம்னு சொன்னால், ஐ ஒர்க், ஐ ஹேவ் been working as an engineer for 2 years. ஸோ அர்த்தம் அப்படி வரும்னு சொன்னால், நான் வேலை செய்கிறேன், அதாவது 2 வருடங்களாக நான் என்ஜினியராக வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஐ ஸ்டடி என்று கொடுத்தீங்கன்னு சொன்னால் எப்படி ஆன்சர் வரும்னு சொன்னால், ஐ ஸ்டடி, ஐ ஆம் ஸ்டில் இன் யூனிவர்சிட்டி இன் மை ஃபைனல் இயர், ஸோ ஐ ஆம் ஸ்டடிங் ஃபார் மை ஃபைனல் செமிஸ்டர் எக்ஸாம் நவ். அப்படின்னு சொன்னால் நான் படிக்கிறேன், நான் இப்போது வரை யூனிவர்சிட்டியில் இருக்கிறேன் என்ற ஃபைனல் இயரில். ஸோ நான் ஃபைனல் செமிஸ்டர் எக்ஸாமுக்கு படித்து கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். முக்கியமாக இந்த ஸ்பீக்கிங் பார்ட் 1 இன்டர்வியூ கொஷனில் கவனிக்க வேண்டிய விடயங்கள் 2 கொஷனில் கம்பைன் கொஷனாக வரும். அதாவது 2 கொஷனில் அதிகமாக ஒன்று தொடர்பட்ட கொஷனாக வரும். 2 கொஷன்கள் அடுத்தடுத்த கொஷனை பார்க்கலாம், உங்களுக்கு அது விளங்கும். ஸோ நம்ம இப்போ அடுத்த கொஷனுக்கு போவோம். ஸோ உங்கள்கிட்ட எக்ஸாமினர் what type of shoes do you wear என்று கொஷன் கேட்டால் நீங்கள் எப்படி ஆன்சர் சொல்லணும்னு சொன்னால், அதாவது இந்த பார்ட் 1 இன்டர்வியூ கொஷனுக்கு நீங்கள் உங்களோட எக்ஸாமினர் 2 பேரும் ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணணும். அதாவது நீங்கள் டிரெக்டாக அவரை பார்த்த மாதிரி, எக்ஸாமினர் பார்த்த மாதிரி நீங்கள் ஆன்சர் சொல்ல வேண்டும். ஸோ அந்த கொஷனுக்கு எப்படி ஆன்சர் சொல்வீங்கன்னு சொன்னால், மோஸ்ட்லி ஐ வேர் ஸ்போர்ட் ஷூஸ் பிகாஸ் ஐ ப்ளே கிரிக்கெட் எவ்ரி டே இன் த ஈவினிங். சிம்பிள் இங்கிலீஷில், அதாவது சிம்பிள் இங்கிலீஷில் டிரெக்டாக ஆன்சர் போனால் போதும். நீங்கள் அவ்வளோ vocabulary போட்டு குழப்பிக்கொள்ள அவசியம் இல்லை இந்த பார்ட் 1 கொஷனுக்கு.
பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்க வேணும், ப்ரொனவுன்சியேஷன் பர்ஃபெக்டாக இருக்க வேணும், டிரெக்டான ஆன்சராக இருக்க வேணும். 2 or 3 லைனில் கொடுத்தா போதும் நீங்கள் ஆன்சர். ஸோ இந்த பார்ட் 1ல் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் இந்த கொஷனுக்கு ஆன்சரை மெமரைஸ் பண்ணி வைத்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் சொல்கிற ஆன்சரில் மெமரைஸ் பண்ணி வைத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதே மாதிரி கொஷனுக்குள்ளே நீங்கள் அதை என்ன அந்த இடையில் சில வேர்ட்ஸில் மட்டும் சேஞ்ச் பண்ணி போட்டு நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு ஆன்சரை கொடுக்க முடியும். இது ஜென்ரல் நாலேஜான ஒரு கொஷனல் தான். எக்ஸாமில் வந்து உங்களை செக் பண்ண மாட்டாங்க, நீங்கள் உண்மை தான் சொல்கிறீங்கன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஸோ உங்களோட என்ன செக் பண்ணுவாங்கன்னு சொன்னால் உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட் இங்கிலீஷை தான் செக் பண்ணுவாங்க. உங்களோட இங்கிலீஷை தான், இங்கிலீஷ் நாலேஜையும் ப்ரொனவுன்சியேஷன் ஃப்ளூயன்சி இன் இங்கிலீஷ், ஸோ இதை தான் செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களை வந்து நீங்கள் போய் சொன்னாலும் உங்களை வந்து செக் பண்ணி பார்க்க மாட்டாங்க, உண்மை சொன்னாலும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஆன்சர் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ நான் சொல்கிற ஆன்சர்களை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி முடிவு பண்ணி நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் ஈஸியாக உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால் ரிப்பீட்டட் கொஷனில் தான் அநேகமாக இந்த ஸ்பீக்கிங்கில் வரும். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், ஹவு ஆஃபன் டூ யூ பை நியூ ஷூஸ் என்று உங்கள்கிட்ட எக்ஸாமினர் கொஷின் கேட்டால் நீங்கள் எப்படி ஆன்சர் சொல்லணும்னு சொன்னால், ஸோ நான் எப்படி ஆன்சர் சொல்லுவேன்னு சொன்னால், ஐ do not buy shoes regularly. The main reason behind this is that I am working in a field where I have to continuously stand. ஸோ அது என்னென்னு சொன்னால், நான் சொல்லுவேன்னு சொன்னால் தமிழில் சொல்கிறேன் நான், அதாவது ஐ டோன்ட் பை ஷூஸ் ரெகுலர்லி, நான் ரெகுலராக ஷூ வாங்குறதில்லை. மெயின் காரணம் அதாவது என்னென்னு சொன்னால், நான் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ நிறைய நேரம் நின்று கொண்டே வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஸோ அதனால் நான் ஷூ வாங்குறதில்ல அடிக்கடி என்று ரெண்டு ஆன்சரை கொடுத்துருந்தேன். ஸோ உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் ஐ பை ஷூஸ் ரெகுலர்லி என்று நீங்கள் உங்களோட ஆன்சரை இப்போ வேறு மாதிரி கொடுக்க முடியும். ஜஸ்ட் ஒன்று கொடுக்க முடியும், வாங்க முடியும், வாங்குறேன்னு கொடுக்க முடியும், நான் வாங்கலன்னு சொல்லி கொடுக்க முடியும். அந்த ஆன்சர் டிபெண்ட் ஆன் யூ. ஸோ நான் இதுக்கு இப்படி ஆன்சர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த ஆன்சரை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட இதே மாதிரி டைப் ஆஃப் கொஷின் கேட்டால் நீங்கள் அந்த ஆன்சரை கொடுக்க முடியும். இம்பார்ட்டண்டானது ஒன்றும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி மேலே கொஷின் கேட்டிருந்தேன், டூ யூ ஒர்க் ஓர் ஸ்டடின்னு சொல்லி. நீங்கள் அங்கே கொஷனில் ஸ்டடி என்று கொடுத்துறீங்கன்னு சொன்னால் இங்கே நீங்கள் ஒர்க் அண்டு நீங்கள் ஒர்க்கில் அதாவது ரெண்டு வேலி ஸ்டேண்டு கொடுக்கலாது. ஒர்க் அண்டு சொல்லியிருந்தேன்னு சொன்னால் எங்கே வேலி ஸ்டேண்டு சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னால் ஸோ இங்கே நீங்கள் அந்த ஆன்சரை கொடுக்க முடியும். ஸோ மேலே கொஷனுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு போட்டு தான் இப்படியான கொஷனுக்கு ஆன்சர் பண்ண வேண்டும். ஸோ நான் மேலே இன்ஜினியர்ண்டு கொடுத்துருந்தேன். ஸோ நான் ஃபீல்டில் வேலை செய்யண்டு அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நான் இப்படி ஆன்சர் கொடுத்தேன். நீங்கள் வேறு என்ன கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆன்சர் வேறு மாதிரி தான் கொடுக்க வேணும். ஒர்க் அண்டு அதாவது ஸ்டடின்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மேலே என்ன கொஷனில் ஆன்சர் கொடுத்துருப்பீங்கன்னு சொன்னால் ஸோ அந்த கொஷனை டிபெண்ட் பண்ணி தான் நீங்கள் கீழே வர கொஷனில் கொடுக்க வேணும். ஸோ இந்த ஸ்டடி ஒர்க் டூ யூ ஸ்டடி ஓ ஒர்க்குன்ற இது அந்த டைப் ஆஃப் கேட்டகரி அந்த கொஷன் உங்கள்கிட்ட கேட்காட்டி நீங்கள் இப்படி ஆன்சர் பண்ண முடியும். கேட்டால் நீங்கள் வேறு அங்கே முன்னுக்கு வேறு ஆன்சர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு அதே இது கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ பார்ட் 1ல் இன்றைக்கு நம்ம விழாவ் இன்டர்வியூ கொஷன் பார்த்துருக்கோம். இது போதும். நம்ம அடுத்த கிளாஸ் நிறைய கொஷனை பார்ப்போம். ஸோ அடுத்த கிளாஸ் பார்ட் 2 and பார்ட் 3, அதாவது கியூ கார்ட் அண்ட் டிஸ்கஷன் அதாவது ஸ்பீக்கிங்கில் பார்ட் 2 and பார்ட் 3 கொஷன் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 கொஷன் பார்த்து கொண்டு இருப்போம். ஸோ கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கொண்டு நம்புகிறேன். ஸோ கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் IELTS படிக்கிறதா அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். மற்றது இங்கிலீஷ் வித் மேஜித்னு சொல்ல யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.